மிதுன ராசி, மிதுன லக்னம், காலபுருஷனுக்கு 3வது வீடு. ரொம்ப புத்திசாலித்தனம் அதிகமுடைய நீங்க இன்னைக்கு போற வரவன்லாம் கிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. நம்ம கருத்து சொல்றோமோ, அவன் வீட்டுக்கு நம்ம போறோமோ இல்லையோ அதெல்லாமே இல்லவே இல்லை. நம்ம கிட்ட வலுக்கட்டாயமா வந்து நமக்கு புத்திமதி சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். எப்படி இருந்து நானு இன்னைக்கு பாத்தீங்களாங்க என்னுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. எவ்வளவுதான் ஒதுங்கி போனாலும் பிரச்சனை, என்னன்னு கேட்க போனாலும் பிரச்சனை. ஒதுங்கி போனா உனக்கு என்ன காசு இருக்குது அப்படிங்கிற பந்தால பண்ற நீ அப்படின்னு. இல்ல என்னன்னு கேட்க போனா இவனுக்கு வேற வேலையே இல்லையாட்டு இருக்குது, எல்லார் விஷயத்திலயும் தலையிடுறதா இவனுக்கு வேலையாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்க உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. புத்திசாலித்தனத்துக்கு பேர் போன நீங்க இன்னைக்கு மத்தவங்க, அதாவது ரொம்பவே இவங்க எதுக்குமே ஆகாதுங்க, புத்தியே இல்லை இவங்க அப்படின்னு சொல்ற நபர்கள் கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்குதுங்க. அது எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலுமே உங்களை புதன் பகவான் யாருமே தொட முடியாத உயரத்துலதான் வச்சிருக்காரு. அது அது எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அதுக்கு. ஆனா தனக்குள்ள இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட வெளிக்காட்டாம இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் நீங்க நிக்கிறீங்க. மிதுனராசி தன்னுடைய குடும்பத்துக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க படுற கஷ்டங்கள் குடும்பத்துக்கு கூட சொல்ல மாட்டீங்க. அவங்க நினைச்சா மன வருத்தப்படுவாங்க, அவங்க நினைச்சா கஷ்டப்படுவாங்க, எதுக்கு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி. இது இப்ப இருந்தது ஆரம்பில்லைங்க. நீங்க பிறந்து உங்களுக்கு எவ்வளவு விவரம் தெரிஞ்சதோ அந்த வயசுல இருந்து மிதுன ராசி 100% இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப சோகமா இருக்கீங்க, ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு வீட்டுல யாராவது உங்களுடைய முகத்தை பார்த்து கேட்டா மட்டும்தான் அந்த பிரச்சனையை கொஞ்சம் சொல்லுவீங்களோ தவிர்த்து 80 to 90% எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எல்லாத்துக்கும் நல்லவனாக வாழக்கூடிய ராசிக்கு இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தலைகீழா இருக்கு. போற வரவன்லாம் புத்தி சொல்றது, எது கிடைக்கும்னு போராடினீங்களோ அதை கிடைக்க முடியாம போறது, எந்த விஷயத்துல மத்தவங்க பேசுறதை எப்பவுமே கேட்க மாட்டேங்க. இன்னைக்கு மத்தவங்க பேசுறத கேட்க வேண்டிய சூழ்நிலைகள். எல்லாம் தெரிஞ்ச நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஒன்னும் தெரியாதவங்க எல்லாம் உங்க முன்னாடி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள், எது ஆரம்பிச்சாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை. மனசார கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது. 1000 தொழில் இருந்தாலுமே நம்ம மனசுக்கு சரியா பட்டுச்சா, நம்ம எவனையும் ஏமாத்தலையா, அப்படி பழைக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளரையே உங்களுக்கு நிறைய திட்டங்கள் போட்டு. ஏன்னா புதனே திட்டம் தான். அந்த ராசி திட்ட ராசியில பிறந்த நீங்க எப்படி இருப்பீங்க சொல்லவா தேவையில்லை. இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே திட்டம் போட்டிருப்பீங்க. இன்னைக்கு எதிர்பாராத விதமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் ராசியில வந்தாரு பாத்தீங்களா, அப்பவே வந்து எந்த ஒரு பிரச்சனை, எதிராளிகளோட தொந்தரவுகள், எதிராளியோட உங்க கண் பார்வையிலே அவங்க இருக்கிற மாதிரி என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, தொந்தரவு. அது இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல மட்டும் இல்லைங்க, வேலை செய்யற இடத்துலயும் அப்படிதான். குடும்ப ரீதியான சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்தா அவங்க கிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாம் என்னமோ இன்னைக்கு உங்களை வந்து நீங்க அவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு போன மாதிரி அவங்கள பார்த்து பயப்படுறேன், நான் கொடுக்கும் போது கொடுக்குறேன், தரும்போது தந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா பேசுறது. எப்படி வாழ்ந்துட்டு இருந்த நீங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆயிருச்சு அப்படின்னு வெளியே எல்லாரும் உங்களை பத்தி தாழ்வா பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சனீஸ்வர பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய கிரக சேர்க்கை, சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய இணைவு 9ஆம் பாவகத்திலேயே மிதுன ராசியை பொறுத்தவரை உங்க எல்லாருக்குமே தெரியும், முதல் தர யோகாதிபதி சனீஸ்வர பகவான் தான். அப்போ அவர் கூட இன்னைக்கு 3ஆம் அதிபதியும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது இழந்ததை எல்லாம் மீட்டுட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சற்கு விடுற அளவுக்கு ஒரு பலன்களை சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றது, நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு கேக்குது. எவ்வளவுதான் அறிவு இருந்தா என்னங்க, இன்னைக்கு அறிவு வச்சு நாங்க ஜெயிச்சோமாங்க அப்படின்னா இல்ல. மிதுனம் தடுமாறி தத்தளிச்சுட்டு இருக்குது. இன்னுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் இருக்குது. ஜெயிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வாய்ப்புகள் நிறைய வருது. அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு இந்த சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய இணைவு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகுது. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரும். 2 பேருமே இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு யோகாதிபதி தான். எந்த லக்னம் ராசிக்கு 3, 6, 8 தொடர்பு வரக்கூடாது. ஆனா இங்க 3, 9 தொடர்பு வந்திருக்கு. அப்ப மிதுன ராசியை பொறுத்த வரையும் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம், எப்படி உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமா கேளுங்க. ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான மனமாற கும்பிட்டுட்டு எந்த இடத்துல வேலை செய்றீங்களோ, எங்க இருக்கீங்களோ, ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டி சொல்லி பாருங்க. என்ன மாதிரியான நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். நாளடைவில் நீங்களும் அது ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நிச்சயமாக கொண்டு வந்துருவீங்க. அதனால
சனீஸ்வர பகவான் இழந்ததையெல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய முதல் தர யோகாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கடைசி நேரம், அதாவது இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து விலகி 10ஆம் பாவத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில எப்படி இருக்க போறாரு. முதல் சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய படம். கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், கஷ்டத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. குரு நினைச்சா எங்களை அடிமட்டத்துல இருக்கக்கூடிய உயரத்தை தூக்கக்கூடியன்னு கேட்கலாம். ஆனா எங்களை காப்பாற்ற வேண்டிய குரு ராசிக்கு 12ல மறைஞ்சிட்டாரு. மறைஞ்சு வக்ரமாயி சுக்கிரனுடைய பரிவர்த்தனையாகி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு குரு. அதனால 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு முதல் தர யோகமாக நல்ல வேலை வாய்ப்புகள், அந்த நல்லா படிச்சிருக்கேன், அந்த படிப்புக்கு உண்டான வேலைகள் கிடைக்கவே இல்லை, ஏதோ ஒரு ஏனோ தானோ ஒரு பக்கம் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், டெய்லியும் பதற்றப்பற்றியே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வேலைக்காக அந்த வீட்டு வாடகை கொடுக்கணுமே, சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையிலே ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் கொடுக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்குமா, அதில் நான் போய் அமர முடியுமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் இல்லை, பல பேரை நான் வேலைக்கு சேர்த்தி விட்டுருக்கேன், இன்னைக்கு அந்த பல பேர்னாலே என்னோட வேலை போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது, முதுகுல குத்துனது, நம்பிக்கை துரோகங்கள், இது மாதிரி ஏகப்பட்டதுங்க. அதே போல வேலை செய்யற இடத்துல பாருங்க, 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 5 மணி நேரம் இழுத்து போட்டு செய்யறேன், 6 மணி நேரம் செய்யறேன், திரும்பி திரும்பி ஒரு வேலையை ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாம பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தெரியும், உங்களுக்கு குரு வக்ரமா இருந்து ராசிக்கு பாத்தீங்கன்னா 12ல மறைஞ்சிருக்கிறதா. அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் சொல்லவே தேவையில்லை, எந்தெந்த இடத்துல பார்க்கறதோ டிக் பண்ணிக்கோங்க, அது எல்லாமே பிரச்சனை ஆகுது. இப்ப மன உளைச்சல், மிகுந்த மன உளைச்சல்ல இருந்து படிப்படியா ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எப்பெல்லாம் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வராரோ அப்ப எல்லாமே நமக்கு பின்னாடி ஒரு தெய்வம் சனீஸ்வர பகவான். பொதுவாக சொல்லலாம், செவ்வாய் ராசிக்கு சனீஸ்வர பகவான் நல்லது பண்ண மாட்டாரு, புதன் ராசிக்கு சனீஸ்வர பகவான் நல்லது பண்ண மாட்டாரு அப்படின்னு. ஆனா இந்த ராசியை பொறுத்தவரையும் யோகாதிபதி யோகத்தை செய்யக்கூடிய கடமையில இருக்கிறதுனால இந்த கிளம்புற நேரத்துல உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள், என்னுடைய அண்ணன் கூப்பிடுறாங்க, அக்கா கூப்பிடுறாங்க, சகோதரி கூப்பிடுறாங்க, தொழில் பண்றதுக்கு ஊர்ல கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள் எது வந்தாலும் தவற விட்டுறாதீங்க. அது எல்லாமே உங்களுக்கு பெரிய அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய படிக்கல்லாம் இருக்கும். முதல்ல இந்த வாய்ப்புகள்லாம் சிறுசா தான் வரும் 9ஆம் பாவகத்துல இருக்கும்போது. எப்பெல்லாம் அது 10ஆம் பாவத்தோடு தொடர்பு பெறுதோ அப்பெல்லாம் அது பெருசாக வளர்ந்து ஆலமரமாக அந்த தொழில் வளரக்கூடிய சூழ்நிலை. அப்ப கிளம்பும் போது உங்களுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு, அது 10ஆம் பாவத்துக்கு போகும்போது அந்த தொழில் ஆலமரம் மாதிரி வளர்ந்து அதுல நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சனீஸ்வர பகவான் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு கொடுக்கறக்கே காத்துட்டு இருக்காரு. இத்தனை நாளா பாருங்க, 8ல இருந்தாரு, எதுவுமே நல்லது பண்ணலைங்க. உங்க பணத்தை தின்னு போட்டு உங்களையவே பேசினவங்க தான் 1000 பேர் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பேசுனாங்க, இன்னைக்கு தெரியாம பேசுறாங்க. எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு அமைதியா இருக்கிறீங்க. இனி இதெல்லாமே மாறப்போகக்கூடிய காலங்களாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். புதன் பகவான் ராசிக்கு அஷ்டமத்துல இருக்கிறாரு அப்படின்னு இத்தனை நாளா பாருங்க, ஒரு மாசமா சொல்ல முடியாத அளவுக்கு மனவேதனைகள், உளைச்சல், ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஏறலாம். என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரியே ஹாஸ்பிட்டல் செலவு வருதுங்க. அந்த மாதிரி நிறைய கவலைகள். இனி ராசியாதிபதி பலமானதுனால, அதே போல ராசிக்கு 9ஆம் இடத்துல பலமா இருந்த கிரகம் இருக்கிறதுனால யாரை டிபெண்ட் பண்ணி, குரு எப்படிங்க ராசி பத்தி நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி இனிமேல் சனீஸ்வர பகவான் நல்லா இருக்கிறதுனால யாரையும் நீங்க டிபெண்ட் பண்ணி கை ஏந்தி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரு. அடுத்தடுத்து போகக்கூடிய ப்ரமோஷன், அடுத்தடுத்து செய்யக்கூடிய தொழில் எல்லாம் பெரிய வளர்ச்சிகள் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு காத்துட்டு இருக்குது. பொறாமைப்படக்கூடிய நபர்கள் பொறாமைப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு உங்களுடைய வளர்ச்சி, அதே போல வாயை புடுங்கி பிரச்சனையில இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்க வச்சிருவாங்க. உங்க வேலை என்ன அப்படிங்கிறதே மறக்க வச்சிருவாங்க. அதனால அந்த எந்த விஷயத்துக்கும் போகாம நீங்க உண்டு, உங்களுடைய தொழில் உண்டு, உங்களுடைய பணம் உண்டுன்னு இனி வரக்கூடிய காலத்துல நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க ராசியை தவிர்த்து ஒரு அதிர்ஷ்டமான ராசி இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வேலை வாய்ப்புகள். ராசியில குரு வரப்போறாரு, ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்ப தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே சூப்பராக நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா. இது மாதிரி தான் ஒரு வரன் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த வரன் இப்பவே எனக்கு அமைஞ்சிருச்சு. அமைஞ்ச மாதிரி ஒரு நல்லா பேசிட்டு இருக்காங்க, இந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பலன்கள்லாம் மிதுனத்தை பொறுத்தவரை காத்துட்டு இருக்கு. கஷ்டத்தை கடந்து ஜெயிக்கக்கூடிய நேரத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல முயற்சி தவற விட்டுறாதீங்க. நீங்க போடக்கூடிய ஒரு முயற்சிகளுக்கும் 100 மடங்கு பலன் காத்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு
அந்தரம் கணிக்கும் போது கிரகத்தோட பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவும் குறையவும் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது 100% பொருந்தும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வழங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.